திருப்பரங்குன்றம் மலையில் அசைவ உணவு பரிமாறப்பட்டதாக கூறி நாளை கோயில் முன்பு இந்து முன்னணி போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் மதுரை முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், விவரங்கள். நிச்சயமாக சிவரஞ்சனி. அதாவது மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், அதாவது மலை மீது உள்ள தர்காவில் கடந்த மாதம் கந்தூரி விழா நடத்துவதற்காக ராஜபாளையத்தை சேர்ந்த சிலர் மலைக்கு சென்ற போது அவர்களை தடுத்து நிறுத்தி கந்தூரி விழா நடத்த அனுமதி கிடையாது என போலீசார் திருப்பி அனுப்பினர். இந்த சம்பவம் தொடர்பாக இஸ்லாமியர்கள் கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து மலை மேல் உள்ள இந்த தர்காவில் ஆய்வு செய்வதற்காக மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ அப்துல் சமது, அதாவது ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சிலர் மலையில் ஆய்வு மேற்கொண்டதால் இதனைத் தொடர்ந்து இந்து அமைப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியினரும் சேர்ந்து மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தரிசனத்துக்காக சென்றனர். ஒவ்வொரு முறையும் கூட்டம் கூட்டமாக சென்றதால் திருப்பரங்குன்றம் பகுதியை பரபரப்பான சூழல் நிலவியது. தொடர்ந்து இந்த மலையானது சிக்கந்தர் மலை என இஸ்லாமியர்கள் கூறி வருவதால் இதை கண்டிக்கும் விதமாக நாளை இந்து முன்னணி சார்பில் திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்து போராட்டம் நடத்த பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்ற ஒரு காரணத்திற்காக மதுரை மாநகர் முழுவதுமே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதாவது தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் மலைக்கு யாரும் செல்ல முடியாத அளவு மலைக்கு செல்லக்கூடிய இரு பாதைகளிலும் தடுப்பு வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்காலிகமாக மலை மீது உள்ள கோயிலுக்கு செல்பவர்களும் தர்காவில் செல்பவர்களும் அவருடைய பெயர் விலாசம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு பலத்த சோதனைக்கு பின்னரே மலை மீது அனுமதித்துள்ளனர். மலைக்கு செல்லக்கூடிய பாதைகளை தவிர மற்ற பாதைகளில் யாரும் ஊடுருவிவிடக்கூடாது என்பதற்காக மலையை சுற்றிலும் இரும்பு தடுப்பு கொண்டு தடுப்பு வழி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாளை திட்டமிட்டபடி இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் நடத்த போவதாக அறிவித்திருப்பதால் இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார். இந்த மலை விவகாரமானது திருப்பரங்குன்றம் பகுதி மக்களிடையே ஒரு பெரும் பரபரப்பான சூழலை உருவாக்கியுள்ளது. ரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.